ஐயா, எல்லா மக்களும் ஒவ்வொரு ஸ்டாண்டப் காமெடி ஷோலையும் காமெடியை எதிர்பார்த்தான் வர்றாங்க. அந்த மாதிரி உங்க ஷோலையும் காமெடி இருக்குமா? எல்லா ஸ்டாண்டப் ஷோலையும் காமெடி இருக்கு. அது ஒவ்வொரு விதமா இருக்கும். ஐயா, எல்லா ஷோலையும் நான் கேட்கல. உங்க ஷோல காமெடி இருக்குமான்னு கேட்கிறேன். காமெடி இல்லைன்றியா? அதை நீங்க தான் சொல்லணும். அதை விடுங்க. இது ஞாபகம் இருக்கா? உங்க ஷோ போஸ்டர். எப்படி மறக்க முடியும்? அந்த போஸ்டரை டிசைன் பண்ணது நான் தானே. வாய்ஸ் ஆஃப் ஃபேமிலி பசங்க, a fun-filled family friendly comedy show. செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை 8 மணிக்கு ட்ரினிட்டி ஸ்டுடியோ கோடம்பாக்கம் போட்டிருக்கோம். அந்த கோடம்பாக்கத்துல ஒரு மிஸ் ஆயிருக்கும். அதை கரெக்ட் பண்ணது நான் தான். எப்படி மறப்பேன்? ஐயா, எதுக்காக மக்கள் உங்க ஷோக்கு வரணும்? நல்ல கேள்வி. வீக்கெண்ட் ஆனா ஃபேமிலியோட கண்ட ஹோட்டலுக்கு போய் பீஸா பர்கர் பிரியாணின்னு சாப்பிட்டுட்டு வைத்திய வேலை கஷ்டப்படுறதுக்கு பதிலா வெறும் 200 ரூபா கொடுத்து இந்த ஷோக்கு வந்தாங்கன்னா சந்தோஷமா வயிறு வலிக்க சிரிச்சுட்டு போவாங்க. இவ்வளவு பேசுறீங்களே, ஒரு நாள் நீங்க ஸ்டாண்டப் காமெடி ஷோக்கு வந்து பாருங்க. அப்ப புரியும். எத்தனை கஷ்டம், எத்தனை மொக்க, எத்தனை ஜோக்ஸ், எவ்வளவு பேர் சிரிக்கிறாங்கன்னு தெரியும், எவ்வளவு பேர் சிரிக்காம வெறுப்பேத்துறாங்கன்னு தெரியும். ஸ்டாண்டப் காமெடி ஷோ எங்களுக்கு ஒரு முள் படுக்கணும், ஸ்டாண்டப் காமெடிங்கிறது எங்களுக்கு முள் கிரீடம்னு அப்ப புரியும். என்ன வரீங்களா? சொல்லு. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, இது சாத்தியம்னா நான் வாய்ஸ் ஆஃப் ஃபேமிலி பசங்க ஸ்டாண்டப் காமெடி ஷோக்கு வந்து பார்க்குறேன்.